பெயரின் அர்த்தம் என்ன? யோபு. யோபு என்ற பெயரின் அர்த்தம் துன்புறுத்தப்பட்டவர் அல்லது அழுபவர். யோபு என்ற பெயருடைய நபர் பைபிளில் ஒருவர் மட்டும்தான். யோபு என்ற பெயரில் பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகம் உள்ளது. யோபு தேவனுக்கு பயந்தவராக உண்மையாக வாழ்ந்தார். தேவன் யோபுவை ஆசீர்வதிப்பதால் யோபு தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். ஒருவேளை தேவன் யோபுவை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் தேவனுக்கு யோபு கீழ்ப்படிய மாட்டார் என்று பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். பிசாசின் குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் யோபுவை சோதிக்கும்படியாக பிசாசை அனுமதிக்கிறார். பிசாசானவன் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் அளிக்கிறான். எல்லாவற்றையும் இழந்த பின்பும் தேவனுக்கு உண்மையாக யோபு இருந்தார். பொறுமையோடு பிசாசின் சோதனைகளை சகித்து தேவனுக்கு உண்மையாக இருந்ததால் யோபுவை தேவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது பிசாசு நம்மை பல விதங்களில் சோதிப்பான். ஆனால் சோதனை வரும்போது இது நம்முடைய விசுவாசத்துக்கான சோதனை என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாக இருந்தோம் என்றால் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எனவே நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அவ்விசுவாசமாக நடந்து கொள்ளாமல் தேவன் என்னை விடுவிப்பார், உயர்த்துவார், இது என்னுடைய விசுவாசத்திற்கான பிசாசின் சோதனை என்பதை உணர்ந்து தேவனுக்குள்ளாக பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருக்கும்போது தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஆமென்.